30 வருஷமா 30 அடியில பாம்பு இருந்து கேள்விப்பட்டோம். ஆனா 60 வருஷமா 60 அடியில ஒரு புழுக்கிட்ட சிக்கி தவிச்ச ஆர்மி கதையை தான் இங்க நம்ம பார்க்க போறோம். இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதே போல உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மூவிய ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். அமெரிக்கா ராணுவம் ஆப்கானிஸ்தான்ல இருக்க தாலிபான்களை தேடி போறாங்க. அங்க பல குரூப் இருந்தாலும் ஒரு 8 பேர் கொண்ட பிளாக் டாக்ங்கிற குரூப் மட்டும் செப்பரேட் ஆகி அவங்க எங்க தங்கி இருக்காங்க, அவங்க கிட்ட என்னெல்லாம் வெப்பன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தேடிக்கிட்டு போறாங்க. அப்படி தேடிட்டு போகும்போது ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கனவு. கிட்டத்தட்ட 8 பேர் போறாங்க. 8 பேர்ல ஒருத்தன் கருப்பன், இன்னொருத்தி கருப்பின்னு வச்சுக்கலாம். அப்புறம் கமாண்டிங் ஆபீசர் லேடி ஒருத்தவங்க இருக்காங்க. அதே போல வேர்ல்டு கமாண்டர் ஒருத்தன் இருக்கான். கண்ணாடிக்காரன் ஒருத்தன் கல்யாணம் ஆகாத மொட்டை பையன் வச்சுக்கலாம். இவங்க எல்லாருமே இவங்களுக்கு இதுதான் கடைசி ஆபரேஷன். இதை முடிச்சுட்டு அவங்கவுங்க ஃபேமிலி கூடயும் அவங்களுடைய மற்ற வாழ்க்கையை தேடி போடலாம். இதுதான் நமக்கு கடைசி, இதை முடிச்சுட்டு நம்ம வெளியில போயிடலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழல்ல தான் தாலிபான்களை தேடி வந்துட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட அவங்க தாலிபான் தங்கி இருக்கிற அந்த கேம்புக்கும் இவங்கள ஒரு 10-15 மைலுக்கு அங்கிட்டே இறக்கி விட்டுறாங்க. சரின்னு சொல்லிட்டு அங்க இருந்து தாலிபான் தங்கி இருக்க கேம்புக்கு இவங்க நடந்து வராங்க. நடந்து வந்துட்டு இருக்கும் போதே ஒருத்தன் சொல்றான், நான் என் ஃபேமிலி கிட்ட போகணும், என் பொண்ணெல்லாம் பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு, என் பொண்ணை போய் பார்க்கணும் அப்படின்னு கண்ணாடிக்காரன் சொல்லிட்டு வர்றான். இப்படியே ஒவ்வொருத்தரும் பேசிக்கிட்டு வராங்க. பேசிட்டு இருக்கும்போது தாலிபான்களோட கேம்புக்கு சுத்தி பார்த்துட்டு இருக்கானுங்க. இவங்க எங்க இருக்கிறானுங்க என்னன்னு தெரியலையே அப்படின்ட்டு பார்த்துட்டு இருக்கும் போதே பேக் சைட்ல இருந்து தாலிபான்கள் இந்த அமெரிக்க ராணுவ படையில இருந்து இந்த 8 பேத்துல 2 பேத்த சுட்டுறாங்க. 2 பேரும் மாறி மாறி தாக்குதல் நடத்துறதுல 8 பேர்ல 2 பேர் இறந்து போயிடுறாங்க. மிச்சம் 6 பேர் தான். இந்த 6 பேத்தையுமே அந்த கேம்புக்குள்ள கட்டி போட்டுறாங்க. கட்டி போட்டுட்டு இந்த தாலிபான்கள்லாம் என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா, இவனுங்களை நம்ம பணைய கைதியா புடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம பணம் கேட்டு டிமாண்ட் பண்ணலாம், அப்படி இல்லைன்னா இவங்களுடைய தலையை வெட்டி வீடியோவா எடுத்து அனுப்புவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. அதாவது தாலிபான் பேசுற லாங்குவேஜ் வேற, அமெரிக்கன் இங்கிலீஷ் பேசுறாங்க. அதுல ஒருத்தன் சொல்றான், நீங்க அவங்க கிட்ட தாலிபான்கள்ட்ட பார்கெனிங் பண்ணுங்க, அவங்க தாலிபான்களுக்கு தேவையான பணத்தை நம்ம வாங்கி தரலாம்னு சொல்லிட்டு பேசுங்க அப்படின்னு சொல்றான். அவன் என்ன பேசுறானே தெரியலடா, கொஞ்சம் அமைதியா இருங்கடா, என்னதான் பேசுறானுங்கன்னு பாப்போம். அப்படிங்கும் போது இந்த அமெரிக்காக்காரனுங்க அதாவது ஆர்மி மேன் கேமரா ஒண்ணு எடுத்துட்டு போயிருப்பாங்க. அந்த கேமராவை எவிடன்ஸ் கலெக்ட் பண்றதுக்காண்டி, அதாவது தாலிபான்கள் இங்க எத்தனை பேர் வராங்க, எப்படி வராங்க, இங்க என்னென்னலாம் வச்சிருக்காங்க அப்படிங்கறதுக்காண்டி வீடியோ எடுக்கிறதுக்காண்டி கேமரா எடுத்துட்டு வந்திருப்பாங்க. அந்த கேமராவை இந்த 6 பேத்தையும் கட்டி போட்டுட்டு நம்ம கேட்கிற டிமாண்டுக்கு அமெரிக்கா ராணுவம் ஒத்து வரலன்னா இவங்க 6 பேர்த்தோட தலையும் வெட்டிடுவோம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு வெளியில ஏதோ சத்தம் கேக்குது. சத்தம் கேட்டோடனே தாலிபான்கள்லாம் வெளியில போயிட்டு, சுடுடா, இதை ஒரு வழி பண்ணி ஆகணும், நம்ம தப்பிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சுடுறாங்க. இந்த 6 பேத்துக்கும் வெளியில என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னே தெரியல. ஆனா நிலநடுக்கம் வந்த மாதிரி அந்த கேம்ப் ஃபுல்லாவே அதிருது. ஆனா என்ன நடந்துச்சுன்னு ஒண்ணுமே புரியல. கொஞ்ச நேரத்துல எந்த ஒரு சவுண்டுமே இல்ல. அந்த இடம் ஃபுல்லாவே ரொம்பவே அமைதியா இருக்குது. சரி அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேர் என்ன சொல்றாங்க, நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும், தாலிபான்கள் சவுண்டு ஒண்ணு கூட கேட்கல, என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும் போது அதுல ஒருத்தி சொல்லுவா, என்னுடைய கயிறு லூசா தான் இருக்கு, நான் உடனே இந்த கயிறை நான் அவுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவுத்துட்டு இருப்பா. அதே மாதிரி இன்னொருத்தனும் செக் பண்ணி பார்க்கும்போது என்னுடைய கயிறும் லூசா தான் இருக்குன்னு சொல்லிட்டு 6 பேரும் ஒருத்தவங்க காப்பாத்திக்குவாங்க. காப்பாத்திட்டு வெளியில பார்த்தா தாலிபான்கள் ஒருத்தனுங்க கூட இருக்க மாட்டானுங்க. சரி, நம்ம கூட 2 பேரும் இறந்து போனாங்கல்ல, அவங்களுடைய உடம்பு எங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா அவங்க தேடுவாங்க. தேடி பார்த்தாலும் ஒண்ணுமே கிடைக்காது. இது என்னமோ சம்திங் ராங்கா இருக்கு, வேற ஏதோ பிரச்சனையில நம்ம மாட்டிக்கிட்டோம், இங்க வேற ஏதோ பிரச்சனை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சேர்ந்து பேசிட்டு இருக்கவங்க பேசிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் அப்படின்னு போகும்போது இவங்க வச்சிருந்த கேமரா கிடைக்கும். அந்த கேமரால இவங்க அதாவது தாலிபான்கள் சுடுற மாதிரியும் அங்கிட்டு இருந்து வேற யாரோ இவங்களை புடிச்சிட்டு போற மாதிரி வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும். ஆனா அந்த வீடியோல ஃபுல் ரெக்கார்டு எதுவுமே இருக்காது. சரின்னு சொல்லிட்டு இந்த கேமரா அவங்க எடுத்து வச்சுக்கிட்டு சரி ஏதாவது ஹெல்ப் கிடைக்குதான்னு போய் பார்ப்போம் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது ஒரு சாம்பர், அதாவது ஹெலிகாப்டர் வரும். அதுக்கு முன்னாடியே ஒருத்தன் பாத்துருவான். அதாவது ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு விலங்கு அவன் பாப்பான். அவன் அவங்க குரூப் கிட்ட சொல்லுவான், இங்க ஏதோ வித்தியாசமா நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவான். உனக்கு வேற வேலையே இல்லடா, சும்மாவே இருக்க மாட்டியாவா, நம்ம தப்பிக்கிறதுக்கான வழி என்னவோ அதை பார்ப்போம் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போது சாம்பர் வர்ற சவுண்டு கேட்கும். சாம்பர் வருது, நம்ம இந்த இடத்த விட்டு தப்பிக்க போறோம்னு சொல்லிட்டு எல்லாருமே, அதாவது மிச்சம் இருக்க 6 பேருமே மலைப்பகுதியோட எண்டுல நின்னுட்டு கையசிச்சுட்டு இருப்பாங்க. சாம்பர் வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு எங்க இருந்துதான்
எப்படிதான் வரும்னு தெரியாது. அவ்வளவு பெரிய ஒரு புழு மாதிரியான ஒரு 60 அடி நீளத்துல இருக்கிற ஒரு மான்ஸ்டர் வந்து அந்த சாம்பரையே கடிச்சு புடிச்சு இழுத்து மலையோட மலையா மோதி வெடிக்க வச்சிரும். உடனே அதை பார்த்து பயந்த 6 பேரும் வேகமா அந்த கேம்புக்கு வேகமா ஒடியாருவாங்க. ஒடியாரும் போது பின்னாடி வந்த கருப்பை வந்து அந்த புழுவை வந்து சுட்டுக்கிட்டே வருவான். அந்த வைப்ரேஷன் இவங்க ஓடுற சவுண்டை கேட்டு அந்த புழு வந்து இவங்களை வந்து துரத்திக்கிட்டே வரும். துரத்திக்கிட்டே வந்தாலும் பின்னாடி வந்து அந்த கருப்பை வந்து அந்த புழுவை சுட்டுக்கிட்டே வருவான். இவங்க வேகமா ஓடிட்டே இருப்பாங்க. ஓடினாலும் கூட கடைசியா வந்து அந்த கருப்பனை அந்த புழு கடிச்சிரும். கடிச்சு அப்படியே மண்ணோட மண்ணா இழுத்துட்டு போயிடும். அவனுடைய உடம்பு கூட கிடைக்காது. 5 பேரும் கேம்புக்குள்ள வந்து பதுங்கிருவாங்க. என்னடா இது இவ்வளவு வித்தியாசமா இருக்கு, அதுவும் கொடூரமா இருக்கு, இப்படி ஒரு வித்தியாசமான மான்ஸ்டர் இருக்கிறது யாருக்குமே தெரியாது. இப்படி வந்து தாலிபான்கள்னு சொன்னாங்க, ஆனா பேர் தெரியாத ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டோமே, எப்படி இங்க இருந்து தப்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு பேசிட்டு இருப்பாங்க. பேசிட்டு இருக்கும் போதே நமக்கு வேற வழி இல்லை, எப்படியாவது நம்ம தப்பிச்சுதான் ஆகணும், அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது அந்த குரூப்ல இருந்த கருப்பி சொல்லுவா, அங்க ஒரு நான் ட்ரக்கை பார்த்தேன், அந்த ட்ரக்கை எடுத்துக்கிட்டு நம்ம எவ்வளவு வேகமா இங்க இருந்து கிளம்பலாமோ கிளம்பலாம், எவ்வளவு சீக்கிரம் நம்ம கேம்புக்கு போய் சொல்றோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு நல்லது. ஏன்னா இங்க இருக்கிற தாலிபான்களை விட இந்த மான்ஸ்டர் ரொம்பவே கொடூரமா இருக்கு. இது எத்தனை வருஷமா இருக்கு, எப்படி தாக்குது, எங்க இருந்து வருது எதுவுமே தெரியல. கண்ணுக்கு தெரிஞ்ச பிரச்சனையை விட கண்ணுக்கு தெரியாத இந்த பிரச்சனை நமக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகுது. அதனால நான் போய் அந்த ட்ரக்கை எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கருப்பி சொல்லுவா. உடனே இருந்துகிட்டு அதோட சாவி எங்க இருக்குன்னு தெரியலையே, எப்படி தேடுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கருப்பியே சொல்லுவா, எனக்கு வந்து அந்த ட்ரக்கை என்னால ஸ்டார்ட் பண்ண முடியும், குறைஞ்சது எனக்கு வந்து 60 செகண்ட் தேவை, அதிகபட்சமா 60 செகண்ட் தேவை, அதை விட வண்டி கண்டிஷனை பொறுத்து நான் சீக்கிரம் கூட நான் அந்த ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. உடனே அந்த கமாண்டிங் ஆபீசர் சொல்றான், அந்த ஜென்ஸ் சொல்றான், நம்ம இதுல வந்து ஹீரோன்னு எடுத்துக்குவோம். ஹீரோ சொல்றான், நீ வந்து உனக்கு வந்து நான் 2 நிமிஷம் தான் தருவேன், அதுக்குள்ள நீ போய் ட்ரக்கை ஸ்டார்ட் பண்ணு, நாங்க அதுக்குள்ள ஓடி வந்துடுறோம் அப்படின்னு சொல்லுவோம். சரி, நான் இந்த இடத்துல இருந்து நான் எப்படி போறது அப்படிங்க. உடனே அந்த புழுவுக்கு கண்ணு தெரியாது, நம்ம கொடுக்குற சவுண்ட் வைப்ரேஷனை வச்சுதான் நம்மள பின்தொடருது, அதனால சத்தம் கொடுக்காம அந்த இடத்துக்கு போ அப்படின்னு சொல்றான். கூடவே 2 பேர் போறாங்க. சரின்னு சொல்லிட்டு 3 பேரும் போய் பொறுமையா அந்த ட்ரக்கை வந்து ஸ்டார்ட் பண்றா. என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அந்த ட்ரக் நகர்ற சவுண்டு அந்த வைப்ரேஷனை வச்சு அந்த புழு வந்து அவங்கள பின்தொடர ஆரம்பிச்சிருது. உடனே வேகமா எல்லாரும் ஓடிட்டு இருக்காங்க. ஓடி போய் வேகமா ட்ரக்ல ஏறினோடனே ட்ரக் வந்து ஸ்டார்ட் ஆயிருது. வேகமா தப்பிச்சிட்டோம்டா சாமி அப்படின்னு சொல்லிட்டு ட்ரக்ல ஏறி எல்லாரும் போயிட்டு இருக்காங்க. போயிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு சின்ன குழந்தை வந்து நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கத்துனோடனே உங்களுக்கு என்னாச்சு, திடீர்னு குழந்தை கத்துதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பிரேக் அடிச்சதுல ட்ரக் அப்படியே கவுந்தடிச்சு விழுந்துரும். கவுந்து விழுந்ததுல அந்த கருப்பியோட கால்ல அந்த ட்ரக் ஃபுல்லா விழுந்துரும். மொத்தம் 5 பேரும் தெரிச்சு வெளிப்பக்கமா விழுந்துருவாங்க. ஆனா அந்த கருப்பியோட கால்ல ட்ரக் விழுந்துட்டதுனால அவளால எந்திரிக்க முடியாது. இந்த சவுண்டை கேட்டு அந்த மான்ஸ்டரையும் உங்களை பின்தொடர வர ஆரம்பிச்சிரும். அதனால மத்த எல்லாத்தையும் ஓடுங்கன்னு சொல்லிட்டு என்ன வந்து உங்களால காப்பாற்ற முடியாது, என்னை நீங்க காப்பாத்தினாலும் வேகமா என்னால நடக்க முடியாது, என்னால உங்க எல்லாத்துக்குமே பிரச்சனை, அதனால நீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாருமே அவங்களுடைய உயிரை காப்பாத்திக்கிறதுக்காண்டி அங்க இருந்த ஒரு பில்டிங்குள்ள ஓட ஆரம்பிப்பாங்க. அதுக்குள்ள இந்த கருப்பி என்ன பண்ணுவானா, அந்த மான்ஸ்டருக்கு சவுண்ட் கொடுத்து நான் இங்க இருக்கேன் இங்க வான்னு சொல்லிட்டு சவுண்ட் கொடுக்கவும் அந்த மான்ஸ்டர் வந்து அந்த கருப்பி இருக்க இடத்துக்கு வந்துடும். கருப்பியை அப்படியே முழுங்கிட்டு போயிடும். சரின்னு இவங்க எல்லாருமே ஒரு பில்டிங்குள்ள போவாங்க. அங்க போனா ஏன் பாப்பா இப்படி கத்துனா, உன்னால நாங்க எவ்வளவு பெரிய பிரச்சனையில மாட்டிக்கிட்டோம் பாரு அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. உடனே அந்த குழந்தையோட அப்பா, அவ வந்து உங்களுக்கு நல்லதுதான் செஞ்சிருக்கா, ஏன்னா இங்க வந்து எல்லாமே கண்ணி வெடி வச்சிருக்காங்க, நீங்க இதுல போயிருந்தீங்கன்னா நீங்க எல்லாருமே செத்துருப்பீங்க, நீங்க வந்து அவளுக்கு தேங்க்ஸ் தான் சொல்லணும், அதை விட்டு இப்படி திட்டக்கூடாது அப்படிங்கும். அப்புறம் நீங்க எல்லாம் யாரு அப்படின்னு கேட்டோன்னே நாங்க வந்து இந்த ஊர் மக்கள் தான், எங்களுடைய குடும்பத்தார்களை கடத்திட்டு போயிடுறாங்க தாலிபான்கள். அவங்க கடத்திட்டு போயிட்டு அவங்க சொல்ற வேலையெல்லாம் நாங்க செய்யணும், அதாவது வெடிகுண்டு தயாரிச்சு கொடுக்கறது, அவங்களுக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் தயாரிச்சு கொடுக்கற வேலையை தான் நாங்க பார்க்கணும். என்னுடைய மனைவி என்னுடைய அப்பா தம்பி எல்லாருமே அவங்க கிட்ட போயிட்டு இறந்து போயிட்டாங்க. இப்ப என்னுடைய பையனையும் அவங்க புடிச்சிட்டு போயிட்டாங்க, என் பையனை நான் எப்படியாவது காப்பாத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த குழந்தையோட அப்பா கேக்குறாங்க. மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களும் அவங்களுடைய குழந்தைகளை பறி கொடுத்துட்டு என்னைக்காவது கொண்டு வந்து நம்மளுடைய குழந்தைய விட மாட்டாங்களா அவங்க செய்யற வேலையால அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சரி, நீங்க எங்க கூட வாங்க, நாங்க வந்து உங்களை சேஃபா கூட்டிட்டு போயிடுறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே இருந்துட்டு நீங்க இருக்க இடத்த உங்களுடைய கேம்புக்கு சொன்னாதானே அவங்க காப்பாத்த வருவாங்க, அதனால நீங்க அதுக்கான வழியை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லோன்னே அந்த பில்டிங்ல வந்துட்டு ஒரு ரேடியோ இருக்கும், அதை வச்சு கான்டாக்ட் பண்ண முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. அதுக்கு ஜென்ரேட்டர் வேணும்னு கேட்பா. உடனே இருந்துட்டு இங்க ஜென்ரேட்டர்லாம் இல்ல, இங்க ஒரு பழைய கார் இருக்கு, அந்த கார்ல
கார்ல இருக்க பேட்டரியை வேணா எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு அந்த கார்ல இருக்க பேட்டரி எடுத்துட்டு வந்து பார்த்தா அதை வச்சு ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா இங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போய் பழைய கேம்ப்ல இருக்க ஒரு ரேடியோல நம்ம வந்து பிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணோம்னா கண்டிப்பா நம்ம வந்து கான்டாக்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க. சரி, இங்க இருந்து கேம்புக்கு எவ்வளவு தூரம் இருக்கு, இந்த சைடு போலாமா இல்ல திரும்ப பழைய கேம்புக்கே போலாமான்னு பேசிட்டு இருக்கும்போது அந்த குழந்தையோட அப்பா சொல்லுவான், இங்க இருந்து உங்களுடைய கேம்ப் வந்து கிட்டத்தட்ட 300 மைலுக்கு மேலதான் இருக்குமோ தவிர அதுக்கு குறைஞ்சிருக்காது. ஆனா அந்த வண்டியில வந்துட்டு அந்த அளவுக்கு ஃபியூயல் இருக்காது, இடையில நம்ம மாட்டிக்குவோம் அப்படின்னு சொல்லுவான். சரின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா இந்த இடத்துல இருந்து, அதாவது அந்த பில்டிங்ல இருந்து நம்மளுடைய பழைய கேம்ப், அந்த தாலிபான்கள் இருந்த கேம்புக்கு இந்த ட்ரக்கை யூஸ் பண்ணி போறதுதான் ஒரே வழி. அந்த அந்த அளவுக்கு தான் ஃபியூயல் இருக்கும், அதுவும் இடையிலேயே தீந்து போயிருதோ என்னவோ தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வேகமா மிச்சம் இருக்க 5 பேரு, அதாவது கண்ணாடிக்காரன், கல்யாணம் ஆகாதவன், அதே போல வெள்ளக்காரன், அதாவது ஹீரோ ஹீரோயின், அந்த குழந்தையோட அப்பா, குழந்தை, இவங்க 6 பேரும் போறாங்க. மத்தவங்களையும் வரீங்களான்னு கேட்டதுக்கு இல்ல, தாலிபான்கள் எங்க குழந்தைய வந்து இங்கதான் வந்து ஒப்படைப்பாங்க, அதனால இந்த இடத்த விட்டு நாங்க எங்கேயும் வரமாட்டோம், நீங்க போறீங்கன்னா போங்க, குழந்தைய மட்டும் பத்திரமா பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவா. சரின்னு சொல்லிட்டு இவங்க 6 பேரும், அதாவது இந்த 4 பேர் மிலிட்டரி மேன்ஸ் 4 பேரு, குழந்தையோட அப்பா எல்லாருமே அந்த ட்ரக்ல ஏறி பழைய கேம்புக்கு போறாங்க. அந்த சவுண்டு கேட்டு பின்னாடியே அந்த மான்ஸ்டரும் துரத்திக்கிட்டே வரும்போது கொஞ்சம் தூரத்துல கிட்டத்தட்ட அந்த கேம்புக்கும் ட்ரக்குக்கும் ஒரு 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்லயே ட்ரக் நின்னு போயிருது. உடனே அந்த இடத்த விட்டு இறங்கி வேகமா கேம்ப நோக்கி எல்லாருமே ஓடுறாங்க. ஒரு வழியா இந்த மான்ஸ்டர்ல இருந்து அவங்க 6 பேருமே தப்பிச்சிடுறாங்க. மான்ஸ்டர்ல இருந்து தப்பிச்சாலும் அங்க ஏற்கனவே தாலிபான்கள் வந்துட்டாங்க. தாலிபான்களுக்கும் அமெரிக்க மிலிட்டரி குரூப்புக்கும் சண்டை வருது. சண்டை வந்துட்டு இருக்கும் போது இப்ப அந்த புழு வந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது அந்த புழுவும் வந்துருது. அந்த தாலிபான்கள் எல்லாத்தையுமே அந்த புழு வந்து முழுங்கிருது. இப்போ தாலிபான் கிட்ட இருந்து அவங்க தப்பிச்சுட்டாங்க. ஆனா இந்த புழு கிட்ட இருந்து தப்பிக்கிறது எப்படின்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும் போதே அந்த பழைய ரேடியோ கனெக்ஷன் கொடுத்துட்றாங்க. இங்க இருந்து கேம்புக்கு வந்து கால் பண்றாங்க. கால் பண்ணி இங்க நடக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்றாங்க. இங்க இவ்வளவு பெரிய புழு இருக்கு அப்படின்னு சொன்னா அவங்க யாருமே நம்பல. அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க தாலிபான்களை பத்தின ஃபுல் எவிடன்ஸுமே நாங்க கலெக்ட் பண்ணி வச்சிருக்கோம், நாங்க இங்க இருக்கிறது ரொம்பவே ஆபத்து, எங்களால ஒரு 10 நிமிஷம் கூட இருக்க முடியாது, சீக்கிரமே எங்களை காப்பாத்த வாங்க அப்படின்னு கூப்பிடுறாங்க. ஆனா அங்க ஏற்கனவே தாலிபான்களுக்கும் அமெரிக்கா போர்ஸுக்கும் சண்டை நடந்துட்டு இருக்கு. அவங்களுமே அந்த இடத்த விட்டு 2 ஹவர்ஸ்க்குள்ள செப்பரேட் ஆகணும், அதாவது அந்த இடத்த விட்டு கிளம்பணும், நாங்க வேற இடத்துக்கு போயிட்டு உங்களை காப்பாத்த வர்றோம் அப்படின்னு சொல்லுவோம். உடனே இருந்துட்டு அந்த அளவுக்குலாம் எங்களுக்கு நேரம் இல்லை, சீக்கிரமா வாங்க அப்படின்னு சொல்லவுமே சரின்னு சொல்லிட்டு அந்த லைன் வந்து கட் ஆயிடுது. சரி, இதுக்கு என்னதான் வழி, நம்ம எப்படிதான் இந்த இடத்த விட்டு தப்பிக்கிறது அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே அந்த குழந்தையோடைய அப்பா வந்து சொல்றான், நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போதே கண்ணாடிக்காரன் கிட்ட போய் பேசுறான். கண்ணாடிக்காரனுக்கு இந்த குழந்தைய ரொம்ப பிடிச்சிருக்கும், ஏன்னா அவனுக்கும் 2 பெண் குழந்தைகள் இருக்கும். இந்த லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது, அவங்க லாங்குவேஜ் இவங்களுக்கு புரியாதுனாலும் கூட 2 பேரும் பேசிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கு, அவங்களதான் நான் பார்க்க போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். உடனே இவன் சொல்றான், இது என்னுடைய பொண்ணு, எனக்கு இன்னொரு பையன் இருக்கான், அவனை தான் தாலிபான்கள் கொண்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றான். கல்யாணம் ஆகாதவன் என்ன சொல்றான்னா, நீ அவனை நம்பாத, அவனாலதான் நம்ம பெரிய பல பிரச்சனையில நம்ம சிக்கிக்க போறோம், அதனால நீ அவனை நம்பாத அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்பவும் அந்த புழு வந்து அந்த சவுண்ட் வைப்ரேஷனை வச்சு அந்த இடத்த வந்து தாக்க வருது. உடனே என்ன பண்றாங்கன்னா, இந்த இடத்த விட்டு நம்ம எப்படியாவது தப்பிச்சாகணும், எனக்கு போறதுக்கு ஒரு வழி தெரியும், வாங்க அங்க வேணா போலாம் அப்படின்னு சொல்றான். அதாவது இங்க ஒரு மைன் இருக்கு, அந்த மைனை பயன்படுத்தி நம்ம வந்து வெளியில போயிடலாம், அப்படி வெளியில போயிட்டோம்னா நம்ம தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு இந்த 4 பேரு, அந்த குழந்தையோட அப்பா, குழந்தை 6 பேரும் போறாங்க. போயிட்டு இருக்கும் போது எவ்வளவு பொறுமையா போனாலும் ஒரு ஸ்டேஜ்ல அந்த புழு வந்து இவங்க நடக்கிற வைப்ரேஷனை வச்சு கண்டுபிடிச்சிருது. கண்டுபிடிச்சோடனே இதுல அந்த கண்ணாடிக்காரன் மாட்டிடுறான். கண்ணாடிக்காரன் எவ்வளவு வேகமா கூட்டிட்டு போய் அவங்களால கூட்டிட்டு போக முடியல. ஒரு ஸ்டேஜ்ல புழு பக்கத்திலேயே வந்துருது. அதனால அந்த கண்ணாடிக்காரன் சொல்லிடுறான், என்னைய விட்டுட்டு நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொன்னோடனே அவனை அப்படியே விட்டுட்டு இவங்க 4 பேரும், குழந்தையோட அப்பா, குழந்தை, அந்த லேடி, கமாண்டர் லேடி, ஜென்ஸ், அதாவது ஹீரோ ஹீரோயின், அப்புறம் அந்த கல்யாணம் ஆகாதவன் 3 பேரும் அந்த மைனை கண்டுபிடிச்சிடுறாங்க. 5 பேரும் அந்த மைன்குள்ள போறாங்க. இந்த இடம் எப்படி நீ சேஃப்டின்னு சொல்ற அப்படின்னோடனே, அந்த புழுவால மண்ணை தான் நோண்டிட்டு வர முடியும், பாறையை நோண்ட முடியுமா, அந்த அளவுக்கு அதுக்கு சக்தி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். சரி வாங்க போலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மைன்குள்ள போறான். மைன்குள்ள போனோடனே உள்ள லைட்டிங்லாம் இருக்கு, எல்லாமே லைட் எல்லாம் எடுத்து வச்சுக்கிறான். அதே போல உள்ள பாத்தீங்கன்னா கொஞ்ச தூரம் போனோடனே அங்க வந்து தாலிபான்கள் பதுக்கி வச்சிருக்கிற வெடிமருந்து, அப்புறம் வெடிகுண்டு எல்லாமே அவங்களால முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கிறாங்க. அதே போல அந்த ஹீரோ என்ன பண்றான்னா,
அவன் உடம்புல கட்டிக்கிற ஒரு வெடியையும் எடுத்து அவன் உடம்புல கட்டிக்கிறான். உடனே அவன் சொல்றான், இல்ல நான் சாக மாட்டேன், அப்படியே ஒரு சூழ்நிலை வந்தாலும் கூட அந்த புழுவோட வயித்துக்குள்ள நான் போக மாட்டேன், இதை அதை வச்சுதான் கொல்லுவேன் அப்படின்னு சொல்றான். சரின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு சந்து பொந்தா போறாங்க. போயிட்டு இருக்கும் போதே ஒரு கதவுக்குள்ள போறாங்க. அந்த பாப்பா சொல்லுவா, இல்லப்பா நம்ம போற வழி தப்பு, இந்த வழியில போக கூடாது, நம்ம இந்த வழியில தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுவா, இல்லம்மா இங்க ரொம்ப நாள் ஆச்சு, அதனால உனக்கு தெரியல, அப்பாவுக்கு தெரியும், நம்ம இந்த வழியா தான் போகணும் அப்படின்னு போயிட்டு இருக்கும்போது அங்க ஒரு கேட் இருக்கும். அந்த கேட் வழியா திறந்து உள்ள போவாங்க. இது என்ன இப்படி ஒரு கேட் இருக்கு அப்படின்னு கேட்டோன்னே, இது வழியா நம்ம வெளியில போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே கடைசியா அந்த கல்யாணம் ஆகாதவன் வரும்போது அந்த கேட்டை மூடாத, இங்கிட்டு இருந்து கதவு தாழ்பாலில அங்கிட்டு இருந்து தான் திறக்க முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அந்த கதவு மூடிடுவான். கதவு மூடிக்கும். சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போனேனே அப்படியே நின்றுவான் அந்த குழந்தையோட அப்பா. என்னன்னு கேட்கும்போது, நான் இந்த மாதிரி கன்னி வெடியில கால் வச்சுட்டேன், நீங்க எல்லாருமே படுத்துக்கோங்க, இல்ல உனக்கு ஒன்றும் ஆகாது, நாங்க எப்படியாவது காப்பாத்துறோம் அப்படிங்க, இதுக்கு வேற வழியே இல்லை, என் குழந்தைய நீங்க பத்திரமா பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு அந்த கன்னி வெடியில இருந்து காலை எடுத்துருவான். அந்த குழந்தையோட அப்பா இறந்து போயிடுறான். மிச்சம் இருக்கிறது இந்த 3 பேர், அதாவது அமெரிக்கா ஆர்மியில இருக்க 3 பேரும் அந்த குழந்தையும் மட்டும்தான் இருக்காங்க. இப்ப தப்பிக்கிறதுக்கு ஒரே வழி என்னன்னா, இந்த குழந்தை தான் வெளியில போயிட்டு அந்த கதவை வெளிப்பக்கமா இருந்து திறக்கணும். ஏன்னா அந்த கன்னி வெடி வெடிச்சதுல அந்த இடமே ஃபுல்லா பிளாஸ்ட் ஆயிடுச்சு. வெளியில போறதுக்கு வழி இல்லை. அந்த இடத்துல ஒரு காத்து போறதுக்கான ஒரு ஹோல் போட்டிருப்பாங்க, டக்ட் மாதிரி, அது வழியா போகணும். அந்த வழி ரொம்பவே சின்னது, அதுல பெரியவங்க யாராலையுமே போக முடியாது. அதனால அந்த குழந்தைகிட்ட கேட்குறாங்க. அந்த குழந்தை நான் போறேன்னு சொல்லிடுறா. போறேன்னு சொன்னோடனே இந்த குழந்தை அந்த டக்ட் வழியா போய் அந்த பாறைக்கு வெளியில வந்துடுறா. வெளியில வந்தோடனே இப்ப கவனிச்சு போறா. அங்க போய் பார்த்தா அங்க தாலிபான்கள் ஏற்கனவே அங்க இருந்து வெடிமருந்தெல்லாம் எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. எடுத்து வச்சிருக்கிறத இவ ஓரமா யாருக்கும் தெரியாம ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு இருப்பா. பார்த்துட்டு இருக்கும் போதே மாட்டிக்குவமே, நீ யாரு என்ன அப்படின்னு கேட்டோம். இவ வாயே பேச மாட்டா. ஆனா பார்த்தா அவ கழுத்துல அந்த ஹீரோயின் ஒரு அமெரிக்கா டாலர் ஜீசஸ் மாதிரி போட்ட ஒரு செயின் போட்டுட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னே அந்த அமெரிக்கர்கள் எங்க இருக்காங்க அப்படின்னு கேட்டோன்னே, அந்த குகைக்குள்ளதான் இருக்காங்க அப்படின்னு காமிச்சு கொடுத்துருவா. காமிச்சு கொடுத்தோன்னே திடீர்னு பார்த்தா ஏதோ சவுண்டு கேட்கும். என்னடா சவுண்டு கேட்குதுன்னு சொல்லிட்டு அந்த தாலிபான்கள் இந்த குழந்தைய இறக்கி விட்டுட்டு போய் பார்த்தா அந்த புழு அந்த இடத்துக்கு வந்திருக்கும். ஏன்னா அவங்க வெடி மருந்தெல்லாம் ஏத்தும் போது அந்த வைப்ரேஷன் சவுண்டு கேட்கும் இல்லையா, அந்த சவுண்டை வச்சு அந்த புழு இந்த இடத்துக்கு அங்க இருக்க தாலிபான்கள் எல்லாத்தையுமே தின்னுகிட்டு இருக்கு. அந்த கேப்பை பயன்படுத்தி அழுங்காம போய் திரும்ப அந்த மைன் வழியா ஃப்ரண்ட்ல இருந்து எங்க உள்ள நுழைஞ்சாங்களோ அது வழியா உள்ள வெளியில இருந்து கேட்டை ஓபன் பண்ணி விட்டுருவா. ஓபன் பண்ணோடனே இவங்க 3 பேரு பிளஸ் இவ ஒருத்தி 4 பேரும் வந்துட்டு இருக்கும் போதே அந்த கல்யாணம் ஆகாத ஒருத்தன் இருக்கான் இல்லையா, அவன் அந்த குகைக்குள்ளேயே மாட்டிக்குவான். அவனையும் விட்டுட்டு மிச்சம் வெளியில வர்றது ஹீரோ ஹீரோயின் இந்த குழந்தை மட்டும்தான் வந்துட்டு இருப்பாங்க. வந்துட்டு இருக்கும் போதே புழுவும் வந்துடும். புழு வந்தோடனே அது புழுவுக்கு தெரியாம அப்படியே நைஸா சவுண்டு கொடுக்காம வைப்ரேஷன் எதுவும் கொடுக்காம போயிட்டு இருக்கும் போதே அந்த சாம்பர் வந்துடும். அதாவது ஹெலிகாப்டர் இவங்களை காப்பாத்துறதுக்கு வந்துடும். ஹெலிகாப்டர் வர்ற சவுண்டு கேட்டாந்து அந்த புழு 60 அடி உயரத்துக்கு எழுந்திருச்சு நின்று அந்த ஹெலிகாப்டர்ல இருந்து அந்த புழு மேல ஒரு பாம்பை போட்டோன்னே அந்த புழு தெரிச்சிரும், அதாவது வெடிச்சு தெரிச்சிரும். சரின்னு சொல்லிட்டு இவங்க 3 பேத்தையும் காப்பாத்திடுவாங்க. காப்பாத்திட்டு திரும்ப அந்த சாம்பர்ல ஏறி 3 பேரும், அதாவது ஹீரோ ஹீரோயின் அந்த குழந்தை போயிட்டு இருக்கும் போது ஒரு 60 அடி நீளத்துல திரும்ப இன்னொரு புழு எழுந்திருச்சு அந்த சாம்பரை அட்டாக் பண்ணும்போது கரெக்டா நம்ம ஹீரோ என்ன பண்ணிருவானா, அந்த வயிற்றுல கட்டியிருந்தான் பாத்தீங்களா வெடி மருந்து, அந்த வெறி மருந்தோட அந்த புழுவோட வயிற்றுக்குள்ள குதிச்சு அந்த பட்டனை பிரஸ் பண்ணிடுவான். பிரஸ் பண்ணோடனே அந்த புழுவும் வெடிச்சு செதறிடும். கடைசியா ஹீரோயினும் அந்த குழந்தையும் மட்டும்தான் அந்த இடத்துல இருந்து தப்பிக்கிறாங்க. இந்த சாண்ட் மாஸ்டர் இதுதான் இந்த படத்தினுடைய கதையாவும் இருக்கு.